வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் பற்றி தான் பேச விரும்புகிறேன். ஒரு தோழி பிளாஸ்டிக் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் பார்த்தா, இது பெரிய டாபிக். மனுஷன் பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, மனுஷன் இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணி வச்சுருக்கான். அத்தனையுமே மாசுபடுத்தி, அத்தனையுமே குப்பையாக்கி பூமியை மிகப்பெரிய குப்பை மேடாவே மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிறது தான் நிஜம். கேட்டால் நாங்கள் அறிவியலில் முன்னேறோம் அப்படின்னு அறிவுஜீவித்தனமாக பேசுவாங்க. எது முன்னேற்றம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. எல்லாமும் சேர்ந்து வாழ்கிறது தான் முன்னேற்றம். இந்த பூமி அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை உயிர்களுக்கும் பொதுவானது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேர்த்துக்கும் பொதுவானது. ஆனால் இங்கே மனுஷன் மட்டும்தான் நடுவில் உட்காந்துட்டு எது வாழணும், எது வாழக்கூடாது, எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கான். தன்னை மிகப்பெரிய மேம்படுத்தப்பட்ட ஒரு விலங்காக உயிரினமாக அவனை தன்னைத்தானே மதித்து கொடுத்துருக்கான். ஆனால் இயற்கைக்கு தெரியும், டைனோசர் மாதிரியான மிகப்பெரிய விலங்குகளே வினாடிகளில் அழித்த இயற்கைக்கு மனிதன் எம்மாத்திரம் ஒரு செகண்டில் தன்னை சமநிலைப்படுத்திக்கும். இந்த பூமிக்கு மனிதன் தேவையில்லை அப்படின்னு நினச்சா மனிதனை கூட்டோட அழிக்கவும் தயாராக இருக்கும். அதுக்கு சமீபத்திய ஒரு உதாரணம் கோவிட். அது மனிதனால் உருவாக்கப்பட்டதா இல்லை இயற்கையால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற சர்ச்சைக்குள்ளெலாம் போக வேண்டாம். ஆனால் மனுஷன் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமியால் கூட சாக தயாராக இருப்பான், சாக முடியும். அதுலேருந்து கூட அவனால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மனிதன் அவ்வளவு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது, ஆனால் சுயநலவாதி, படுபயங்கரமான படுமோசமான சுயநலவாதி. தனக்கு தேவையான உயிரினங்கள் மட்டும் பெறுகிறத அவன் வரவேற்கிறான். மற்ற எல்லாத்தையுமே அழிஞ்சு போகிறத பற்றி எந்த கவலையுமே கிடையாது. தேனீக்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்குது. தேனீக்கள் இல்லாத உலகம் 4 வருஷத்துக்கு மேலே நீடிக்காது அப்படிங்கிறது நிஜமான அறிவியல் பூர்வமான உண்மை. ஏன்னா மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 80% தாவரங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை பண்ணக்கூடிய தேனீக்கள் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வரோம். சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், சின்ன சின்ன பறவைகள் அதை அழிஞ்சிட்டு வரதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றின எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா அதனால மனுஷனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மனுஷனால தான் எல்லாமே அழிஞ்சிட்ருக்குங்கிறத பற்றின கவலைகளும் கிடையாது. செல்ஃபோன் ரேடியேஷன் மூலம் அத்தனை விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. காக்காக்களுடைய எண்ணிக்கைகள் கூட குறைஞ்சிட்டே வருதுங்கிறத நம்ம எப்போ கவனிச்சிருக்கோம். புலிகளோட எண்ணிக்கை உலகம் ஃபுல்லாகவே கணக்கெடுத்து பார்த்ததுல 4000 தான் இருக்குது. ஒரு புலி இருந்துச்சுன்னா இத்தனை மான்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இத்தனை மான்கள் இருந்துச்சுன்னா இத்தனை நீர்நிலைகள் இருக்குன்னு கணக்கு. இத்தனை நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா இத்தனை புல்வெளி பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு. அது ஒரு அறிவியல். உயிர்கண்ணியின் முக்கியமான முடிச்சு புலிகளுடைய எண்ணிக்கை. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை பற்றின கவலைகளும் நமக்கு கிடையவே கிடையாது. இந்த வீடியோவும் கூட ஜஸ்ட் போரிங்காக ஆகிருக்கும், இல்லைன்னா பாசிங் க்ளவுடாக இருக்கும். அதை பற்றின என்னுடைய குமுறல்களை நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை தான் இதை போடவே செய்கிறேன். நாம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை இயற்கையோடு இணைஞ்சு பண்ணாலே போதும். பாதி உலகத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு 100 காலம் பூமியை குப்பை ஆக்கிறதுக்காகவே நம்ம பயன்படுத்திட்டோம். அடுத்து ஒரு 50 வருஷம் சரியாக பயன்படுத்தினா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சுத்தமான பூமியை நம்ம திருப்பி கொடுக்க முடியும். வெறும் கான்கிரீட் காடுகள் மட்டுமே நாகரிகமான பூமிகள் கிடையாது, பாதுகாப்பான பூமி கிடையாது. பூமியை இந்த சைடு தொலை போட்டு அந்த சைடு வரைக்கும் தொலை போட்டு எடுத்தாச்சு. அத்தனை கனிம வளங்களையும் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. பல்லாயிரம் ஆண்டுகளாக, பல மில்லியன் வருஷங்களாக வளர்ந்த மலைகளை எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சு வீசியாச்சு. இயற்கையாக உருவாக்கப்பட்ட நில, குளம், குட்டை, ஆறு அத்தனையுமே அழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் மேடுகளாக பூமியை மாற்றியாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? இனிமேலாவது சரி பண்ணலாம். அடுத்த 50 வருஷத்தில் என்னானாலும் அடுத்த 50 வருஷத்துக்கு பூமிக்கு எதுவும் ஆகாது, அதோடு என்னோடய ஆயுசு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கோம். உங்களுடைய மகனோ பேரனோ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் வேணாமா? சுத்தமான தண்ணியும் சுகாதாரமான உணவு பழக்க வழக்கங்களும் சுவாசிக்க நல்ல காற்றும் வேண்டாமா? அதை நம்ம தானே கொடுத்தாகணும். வெறும் பணமும் காசும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தானே செலவு பண்ண முடியும். திருநாய்களை அடிச்சுக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி தேனீக்கள் கிடையாது, சிட்டுக்குருவிகள் கிடையாது, மைனாக்கள் கிடையாது, பாதி மிருகங்கள் கிடையாது. கழுதையை பார்த்த கடைசி தலைமுறை நான் தான். குதிரைகள் எங்கேயோ ஆத்தோரத்தில் உடம்பு ஃபுல்லாக புண்ணோடு அலைஞ்சிட்ருக்கு. அதுவும் இந்த தலைமுறையோடு முடிஞ்சு போயிடும்.
மாமிசத்துக்கு தேவையான ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான விஷயங்கள், பன்றி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மனுஷனுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அவனுக்கு சாப்பிட தேவைப்படுது. அதை தவிர மீதி உயிரினங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சின்ன மண்புழு கூட அவசியமானது. இயற்கை எதையுமே வேஸ்ட்டாக பயன்படுத்துறதில்ல, படைக்கிறது கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் சரியாக யோசித்து பார்த்தோன்னா இயற்கையை அழிக்கக்கூடிய மனுஷன்தான் இந்த இயற்கைக்கு வேஸ்ட்டு. அவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அத்தனையுமே சுரண்டி அவனுடைய என்ன சொல்கிறது, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு நம்ம பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறான். தான் வாழ்கிறதுக்கு அத்தனையுமே அழிக்கிறான். இதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி மனித ஒழுக்கம் தான். நம்ம ஒரு முன்னெடுக்கிறதும் சின்ன சின்னதாக பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். வீட்டு வாசலில் 2 பூச்செடிகள் வைக்கலாம். மொட்டை மாடியில் தண்ணீர் குவளைகள் வைக்கலாம். சின்ன மாற்றங்கள் தான், ஆனால் பெரிய பெரிய விளைவுகளை உருவாக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அதை என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். சாரிங்க, இது போரிங்கான வீடியோவாக இருக்கலாம், பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நன்றி. நான் இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோ கண்டிப்பாக சினிமாவை பற்றி போடுறேன். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி. சிரிச்சுக்கிட்டே கேட்குறது டவுட்டு தான், பட் போடுறேன். ஓகே, நன்றிங்க.